கைஸ் பேக் டு வீடியோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, AZ900 கன்டின்யூ தான். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். அதாவது டாபிக் என்னன்னா, எக்சர்சைஸ் கான்ஃபிகர் எ ரிசோர்ஸ் லாக். அந்த டாபிக் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரிசோர்ஸ் லாக்லாம் என்னன்னு பார்த்துட்டோம் ஏற்கனவே. அத வந்து ரொம்ப எப்படி யூஸ் பண்றாங்க? அது ஏன் ரொம்ப பெனிஃபிட்ஸ் ரிசோர்ஸ் லாக் யூஸ் பண்ணா? இல்லன்னா வந்து ஏன் நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும்? அதெல்லாம் சொல்லிட்டு ஏ டூ இசட் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அஸ்யூர் போர்ட்டல்ல நீங்க போய் சைன் இன் பண்ணிக்கலாம். எஸ். நான் பேக் வந்துர்றேன். ஒன் செகண்ட். நான் நெக்ஸ்ட் டேக் லிங்க் பண்ணி அதில போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, கிரியேட் எ ரிசோர்ஸ் அண்ட் தென் அப்டேட் கேட்டகரிஸ் அண்ட் தென் செலக்ட் ஸ்டோரேஜ் அண்டர் ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ஸ் செலக்ட் கிரியேட் இது மாரி இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்காங்க. இதெல்லாம் பண்ணுங்க. ஜஸ்ட் நான் வந்து எப்படி பார்க்குறேன், அப்ளைடு ரீட் ஒன்லி ரிசோர்ஸ் குரூப்ன்னாங்க. ஆ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரால் டவுன் யூ அன்டில் ஃபைண்ட் த செட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. யாஹ்! இந்த மாரி செட்டிங்ஸ் வரும். நீங்க வந்து என்ன பண்ணியிருக்க, இது வந்து உங்க ரிசோர்ஸ் குரூப்ஸ். எக்ஸாம்பிள் ஹோம் அண்ட் தென் ரிசோர்ஸ் குரூப்ல போயிட்டு ஆட் பட்டன் இருக்கு. அங்க ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஆட் பண்ணிட்டு அண்ட் தென் வந்து எந்த நேமோ போட்டுட்டு அந்த வந்து லாக் நேம் அண்ட் தென் லாக் டைப் ரீட் ஒன்லி ஆர் அ எடிட் ஒன்லி ஆப்ஷன்ஸ் இது மாரி நெறைய இருக்கு எக்கச்சக்கமா. ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து அப்ளை ரீட் ஒன்லி ஆக்சஸ் இது மாரி குடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் லாக் குடுத்துட்டோனே தேர்ட் வந்து என்னன்னா ட்ரை டூ ஆட் எ கண்டெய்னர் அப்படின்றாங்க. ஆட் எ கண்டெய்னர் டூ தி ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் அப்படின்றாங்க. ஏன்னா, இப்போ வந்து நீங்க ரீட் ஒன்லி தான் ஆக்சஸ் குடுத்துருக்கீங்க. இப்போ போய் நான் வந்து திருப்பி இதனால ஆட் பண்ண முடியாது. சப்போஸ் நான் ஆட் பண்ணேன்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஆ ஆடிங் எ கண்டெய்னர் ஸ்டோரேஜ் ஃபோல்டர் பட் இட்ஸ் ஃபெயில். ஏன் ஃபெயில் ஆகுதுன்னா, இங்க வந்து குடுத்துருக்காங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கண்டெய்னர் இப்ப என்னால ஆட் பண்ண முடியாது இந்த ரிசோர்ஸ் குரூப்ஸ்ல. ஏன்னா வந்து இது நான் வந்து லாக் பண்ணி வச்சிருக்கேன். ரீட் ஒன்லி ஆக்சஸ் வந்து எதுவுமே வந்து கிரியேட் பண்ண முடியாது, டெலீட் பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க குடுத்துருக்காங்க. ஃபெயிலியர் டூ கிரியேட் எ ஸ்டோரேஜ் கண்டெய்னர். ஏன் ரீசன்னா வந்து த ஸ்கோப் வந்து இந்த கண்டெய்னர் வந்து கேனாட் பெர்ஃபார்ம் ரைட் ஆப்பரேஷன்ஸ் பிகாஸ் ஃபாலோயிங் ஸ்கோப்ஸ் ஆர் லாக்டு. அந்த சஸ்பிஷன் போட்டு அதோட இது போட்டிருக்காங்க. ப்ளீஸ் ரிமூவ் த லாக் அண்ட் ட்ரை அகைன் குடுத்துருக்காங்க. இங்க நோட் என்ன குடுத்துருக்காங்கன்னா, "த எரர் மெசேஜ் லெட் யூ நோ தட் யூ குட் நாட் கிரியேட் எ ஸ்டோரேஜ் கண்டெய்னர் பிகாஸ்" நீங்க வந்து லாக் பண்ணிட்டீங்க. அந்த ரீட் ஒன்லி லாக் பிரிவென்ட் கிரியேட் அப்டேட் ஆப்ஷன்ஸ் குடுத்துட்டுருக்கீங்க ஸ்டோரேஜ் அக்கவுண்ட். அதனால வந்து உங்களால வந்து கண்டெய்னர் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் வந்து மாடிஃபை த ரிசோர்ஸ் லாக் அண்ட் கிரியேட் எ ஸ்டோரேஜ் கண்டெய்னர் அப்படின்றாங்க. ஆ இது என்ன சொல்றாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, மாடிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நீங்க அந்த ஸ்டோரேஜ் லாக்ல வந்து எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, ரீட் ஒன்லி, டெலீட் அது மாரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும் சேஞ்ச் டூ லாக் டைப் டூ டெலீட் அன்சக்சஸ்ஃபுல்லி அண்ட் ஆட் கண்டெய்னர் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் டெலீட் லாக் ஒன்லி பிரிவென்ட் டெலிஷன்ஸ் அண்ட் தென் ஸோ யூ நவ் மேக் அதர் சேஞ்சஸ் லைக் ஆடிங் கண்டெய்னர் அப்படின்றாங்க. ஸ்டெப் 2 லாக் வந்து திருப்பி அதே மாரி தான் செலக்ட் எக்ஸிஸ்டிங் லாக் அது மாரி போட்டு நீங்க இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 5 வந்து ட்ரை டூ டெலீட் த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் அப்படின்றாங்க. இப்போ வந்து நீங்க வந்து திருப்பியும் அந்த கண்டெய்னர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து திருப்பியும் லாக் பண்ணிட்டீங்க. இப்போ நான் ஸ்க்ரோல் அப் பண்ணிட்டு இங்க என்ன பண்ணேன்னா, இங்க வந்து அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அத டெலீட் பண்ணாலும் டெலீட் ஆவாது. ஏன்னா வந்து யூ கேனாட் டெலீட் பிகாஸ் த ரிசோர்ஸ் தி பேரண்ட் ஹாஸ் டெலீட் லாக் லாக் மஸ்ட் பி ரிமூவ் பிஃபோர் ரிசோர்ஸஸ் கேன் பி டெலீட்டட். அத வந்து நான் லாக் பண்ணிட்டனால, உங்களால இப்போ வந்து டெலீட் பண்ண முடியாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போய் அத வந்து ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து இதில வந்து டெலீட் பண்ணுங்க. இந்த ரிசோர்ஸ் டெலீட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நான் அஸ்யூர் போர்ட்டல் வந்துட்டேன். பட் ஆனா நான் வந்து எதுவுமே வந்து ரிசோர்ஸ் ஓப்பன் பண்ணல. அது வந்து கொஞ்சம் டைம் ஆகும் ரிசோர்ஸ் ஓப்பன் பண்றதுக்கு. அதனால வந்து இத இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்காங்க. இத மாரி பார்த்து பண்ணுங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆ யாஹ்! ஒன் செகண்ட். அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் குடுத்துருக்காங்க. கீ டேக்கன்ஸ் வந்துன்னா, லாக் புரொடக்ஷன் ரிசோர்ஸ் அப்படின்னு இருக்கு. அது என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ரீட் ஒன்லி லாக்ஸ், டெலீட் லாக் 2 லாக்ஸ் தான் இருக்கு. ரீட் ஒன்லி லாக்ஸ்னா பிரிவென்ட் சேஞ்ச் ஆர் அடிஷன். அதாவது நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்ல வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டெலீட் லாக்னா பிரிவென்ட் டெலிஷன். அதாவது பார்த்தீங்கன்னா, யூ கேன் ஆட், மாடிஃபை, ரிமூவ் லாக் டிபெண்டிங் ஆன் வாட் யூ நீட். ஆல்வேஸ் கீப் அப் ஆன் அன்யூஸ்டு ரிசோர்ஸஸ் டூ அவாய்ட் சேஞ்சஸ் அப்படின்றாங்க. அண்ட் தென் வந்து மேக் ஷூர் யுவர் கம்ப்ளீட் டாஸ்க் வில் ரிமூவல் ஃபார் ஸ்டோரேஜ் அக்கவுண்ட். யூ ஆர் ஸ்லோலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ரிசோர்ஸஸ் இன் யுவர் அசூர் அக்கவுண்ட். மேக் ஷூர் யுவர் கிளீன் அப் யுவர் அக்கவுண்ட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தி எக்ஸர்சைஸ் அப்படின்றாங்க. நீங்க வந்து இத வந்து பண்ணிட்டு உடனே அதுக்கப்புறம் நீங்க வந்து டெலீட் பண்ணிடுங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, டிஸ்கிரைப் தி பர்ப்பஸ் ஆஃப் சர்வீஸ் ட்ரஸ்ட் மாடல். அந்த டாபிக் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். யாஹ்!
வாட் இஸ் சர்வீஸ் டெஸ்ட் மாடல்னா என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு வெப்சைட் வந்து Microsoft when you want to find informations, tools or resources about security, privacy, compliance and then Microsoft cloud services இத மாரிலாம் நீங்க வந்து அது மாரி செக்யூரா நீங்க பார்க்கணும்னா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இத வந்து நாங்க குடுக்குறோம். அதாவது சர்வீஸ் ட்ரஸ்ட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சர்டிஃபிகேட் குடுக்குறாங்க. எக்ஸ்பிளைன் ஹவ் Microsoft ப்ராடக்ட்ஸ் அண்ட் கிளவுட் சர்வீசஸ் அண்ட் கஸ்டமர் டேட்டா அவங்கலாம் வந்து எப்படி ஸ்டோர் பண்றாங்க, அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருக்காங்க. இங்க வந்து சர்வீஸ் ட்ரஸ்ட் போர்ட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட சர்டிஃபிகேட், அவங்களோட ரெகுலேஷன்ஸ், ஸ்டாண்டர்ட் இது மாரி ஏ டூ இசட் இருக்கு. இது வந்து கண்ட்ரிக்கு ஏத்த மாரி மாறும் ரெகுலேஷன். பிகாஸ் ஒய் மீன்ஸ் ஒரு ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஒரு ரெகுலேஷன் குடுத்துருப்பாங்க. அதனால வந்து அது கண்ட்ரிக்கு ஏத்த மாரி கிளவுட் மாறும் அப்படின்றாங்க. அண்ட் அண்ட் தென் வந்து வாட் கேன் யூ டூ ஆன் தி போர்ட்டல் அப்படின்றாங்க. குயிக்லி ரிட்டர்ன் டு ஹோம் பேஜ் ஃப்ரம் தி எனி பேஜ் வில் பிங் டாக்குமெண்ட் டு யூ கேன் ஃபைண்ட் தெம் ஈஸிலி லேட்டர் அப்படின்றாங்க. கெட் நோட்டிஃபிகேஷன் வென் தி டாக்குமெண்ட் இஸ் அப்டேட்டட். இப்போ எதெல்லாம் வந்து சப்போஸ் இந்த போர்ட்டல்ல வந்து எதனா வந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனோ, இல்ல வந்து எதனா ஒரு சப்போஸ் விர்ச்சுவல் மிஷின் எதனா பக் ஆயிடுச்சோ, அப்படிலாம் வந்து எதனா ஒரு எரர் மீன்ஸ் எதனா ஃபால்ட் வந்துச்சுன்னா, உங்களுக்கு எதனா நோட்டிஃபிகேஷன் சம்திங் எதனா ஒரு மெசேஜ் வரும். இந்த இடத்துல அந்த ரிசோர்ஸ் இந்த இடத்துல வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. நீங்க வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு. இதுதான் வந்து மோஸ்ட்லி இது பண்றாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் யூஸ்ட் இட் அப்படின்னு கேட்குறாங்க. இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னாங்க, டு ஸ்டே இன்ஃபர்மேஷன் அபௌட் தி மைக்ரோசாஃப்ட் ஹேண்டல்ஸ் செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ். அதாவது இப்போ எதனா உனக்கு ஆபத்து வந்துச்சுன்னா, இந்த வந்து சர்வீஸ் ட்ரஸ்ட் போர்ட்டல்ல போய் நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மாரி அஃபெக்ட் இருக்கோ அதுக்கேத்த மாரி உங்க சொல்யூஷன் குடுத்துருப்பாங்க. அண்ட் தென் வந்து அத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. டு ஆக்சஸ் டீட்டெயில்ட் ரிப்போர்ட் அண்ட் ரிசோர்ஸஸ் ஃபார் யுவர் ஓன் ஆர்கனைசேஷன், கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி நீடர்ஸ். இப்போ நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க. அந்த கம்பெனில வந்து டேட்டாலாம் நீங்க கிளவுட்ல தான் ஸ்டோர் பண்ணிப்பீங்க. அத வந்து இப்போ வந்து சப்போஸ் அந்த டேட்டா வந்து இப்போ வந்து என்னால ஆக்சஸ் பண்ண முடியல. நான் யாருக்கு இது பண்ணணும், மெயில் பண்ணணும் அப்படிலாம் வந்து சர்வீஸ் போர்ட்டல்ல வந்து பார்க்கலாம். அந்த டேட்டா வந்து எங்க போய் ஸ்டோர் ஆகுது, அது வந்து எப்படிலாம் யூஸ் பண்றாங்க, அது யாராலலாம் பார்க்க முடியுது, அண்ட் தென் அது ஃபுல்லா என்கிரிப்ஷனா இல்ல வந்து செக்யூரிட்டி பர்ப்பஸ் ஃபயர்வால்ல தான் வந்து கரெக்ட்டா பைபாஸ் ஆவுதா, ஏ டூ இசட் எல்லாமே பார்க்கலாம் அப்படின்றாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் டெஸ்ட் போர்ட்டல் ரிப்போர்ட்ஸ் டாக்குமெண்ட் அவைலபிள் டு டவுன்லோட் அட்லீஸ்ட் 12 மந்த்ஸ் ஆஃப்டர் பப்ளிஷிங் அன்டில் நியூ வெர்ஷன் ஆஃப் தி டாக்குமெண்ட் பிகேம்ஸ் அவைலபிள் அப்படின்றாங்க. அது ஒரு டாக்குமெண்ட் மாரி பண்ணி உங்களுக்கு குடுத்துருக்காங்க. நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, அத வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இது மாரி இருக்கு. இத வந்து நீங்க யூஸ் பண்ணி அத வந்து படிச்சு பார்த்துக்கலாம். எங்கெங்கலாம் ஒரு டேட்டாவ ஸ்டோர் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்கனைசேஷன் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆ ஐ மீன் அந்த கவர்மெண்ட்ஸ் லாஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏ டூ இசட் ஐ மீன் கம்பெனி பாலிசிஸ் இது மாரிலாம் இருக்குல்ல. அதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்றாங்க? எப்படிலாம் வந்து அத வந்து ப்ரொவைட் பண்றாங்க? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இதுதான் வந்து ஆ சர்வீஸ் ட்ரஸ்ட் போர்ட்டல். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோம். நாலேட்ஜ் செக் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்யூர் பாலிசிஸ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த பெஸ்ட் வே டூ பிரிவென்ட் இன்அட்வான்டேஜட் டெலிஷன்ஸ் ஃப்ரம் யுவர் ரிசோர்ஸஸ் அப்படின்னா, ஆ அஸ்யூர் ரிசோர்ஸ் லாக். அத யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து பிரிவென்ட் பண்ணுவோம், டெலீட் பண்ணாம அப்படின்றாங்க. எஸ். ஆன்சர் இஸ் கரெக்ட். இங்க வந்து டெஃபினிஷன் குடுத்துருக்காங்க. ரிசோர்ஸ் லாக் கேன் யூஸ்ட் டூ பிரிவென்ட் ரிசோர்ஸ் ஃப்ரம் ஆக்சிடென்ட்லி பீயிங் டெலீட்டட் அப்படின்றாங்க. அதான் காய்ஸ் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமிழ் சபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துக்கு பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் காய்ஸ். நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன்.